புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒரு ஆஸ்கர் நாயகனை பற்றி. ஆஸ்கர் நாயகன்னா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தமிழ் சினிமாவை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஆஸ்கர் நாயகன் யாருன்னு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சரி, கதைக்கு போகலாமா? 1918 ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அமெரிக்காவில் இருந்து ஒரு இராணுவ மேஜர் அங்கே போய் நின்று அந்த போர்களை எல்லாம் நிறைய வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி நடக்கிற போது பிரான்ஸினுடைய ஃப்ளரே அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தின் மீது குண்டு விழுகுது. நிறைய மக்கள் சிதறி ஓடுறாங்க. வழக்கம் போல் பெரிய போர்களால் வரக்கூடிய பேரழிவுகளும் நடக்குது, நிறைய உயிர் சேதங்களும் ஆகுது. இந்த வருத்தத்துக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயம், அங்கே ஒரு பெரிய நாய்கள் அடைச்சி வைக்கிற ஒரு பட்டி. அந்த நாய்கள் அடைச்சி வைக்கிற பட்டியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த ஒரு நாயும் அதனுடைய 5 குட்டிகளும் மட்டும் எப்படியோ தப்பி பிழைச்சி ஒரு ஓரத்தில் அப்படியே பதுங்கி பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. இந்த இராணுவ வீரர் போனார் இல்லையா, அவருக்கு தேசத்தின் மேலே குண்டு போடணும், போர் தொடுக்கணும், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனே தவிர இந்த நாய்க்குட்டிங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு அதுங்க மேலே ஒரு கருணை வந்தது. இவர் என்ன பண்ணினாரு, அந்த தாய் நாயையும் 5 குட்டி நாயையும் அங்கேருந்து எடுத்துட்டு தன்னோட இராணுவ முகாமுக்கு கொண்டு வந்தார். சில மாதங்கள் அந்த போர்க்களம் அதுக்கப்புறம் உள்ள வேலைகள்னால அந்த இராணுவ முகாம்லேயே அந்த நாயும் அதனுடைய குட்டிகளும் இருந்தன. இதையெல்லாம் அவர் வளர்த்துக்கிட்டே வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாய் நாயும் அதோடு சேர்ந்த இன்னும் ஒரு 4 குட்டி நாயும் இறந்து போச்சு. இந்த 4 குட்டி நாயும் போயிடுச்சு, தாய் நாயும் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும் மிச்சப்பட்டுச்சு. இந்த இராணுவ மேஜர் அவர் போருடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சு தன்னுடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வர வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அவர் வளர்த்த அந்த ஆசை குட்டி நாய் அது ஒன்று மிச்சப்பட்டிருக்கு இல்லையா, அதையும் தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்தார். இப்போ தான் இருக்குது, ஒரு பெரிய தேசத்தில் குண்டுமழை பொழிகிற நேரத்தில் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக தப்பி பிழைச்சு கூட பிறந்த 4 பேரையும் இழந்து தாயையும் இழந்து இந்த ஒத்த குட்டி நாய் தேசம் விட்டு தேசம் புறப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆனால் இராணுவ மேஜர் இல்லையா அவர் இந்த நாய்க்குட்டிக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நாயும் ரொம்ப புத்திசாலியான ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்தது. இந்த நாய்க்கு நிறைய ஓடுற பயிற்சி, நீச்சல் பயிற்சி, தவ்வி குதிக்கிற பயிற்சின்னு நிறைய அப்படி கொடுத்துட்டே இருந்தார். அப்படியே பொழுதுபோக்காக போனது. கொஞ்ச நாளில் அமெரிக்காவில் நிறைய டாக் ஷோஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டாக் ஷோவில் இந்த நாய்க்குட்டி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிது. நம்ம மேஜர் அதை அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல நாய்க்குட்டி மேலே ஹை ஜம்பில் போய் தாவி குதிச்சு ஒரு வளையத்துக்குள்ளே போகும் இல்லையா, அதை மாதிரியான ஒரு ஷோ. இந்த நாய்க்குட்டி 12 அடிக்கு மேலே உயரம் தவ்வி அந்த வளையத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றத அப்படியே உலக நாடுகளுடைய எல்லா கேமராவும் அதில் படம் பிடிச்சிது. அதில் ஒரு அழகான ஒரு ஸ்டில்லு மாட்டிச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு. 12 அடி உயரத்தில் இந்த நாய்க்குட்டி அப்படியே துள்ளி அழகாக வர்ற ஸ்டில்லு பத்திரிகைகளெல்லாம் பிரசுரமாச்சு. இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் கூட. மேஜருக்கு நிறைய டாலர்ஸ் பணமாகவும் கிடச்சிது, பரிசாக கிடச்சிது. இப்போ பத்திரிகையில் பிரசுரமாச்சு. இந்த நாய்க்குட்டிக்கு அவர் ஒரு பேர் வச்சுருந்தார், அதுதான் வித்தியாசமான பேர், ரின் டின் டின். இந்த ரின் டின் டின் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேருந்தோ தேசம் விட்டு தேசம் வந்தாலும் இன்றைக்கி அமெரிக்காவில் மோஸ்ட் பாப்புலர் டாகாக மாறிடுச்சு. எல்லாரும் அந்த நாய்க்குட்டியை பற்றியே பேசுகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ துள்ளி துள்ளி விளையாடுது, இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இதனுடைய விளைவு என்னென்னா, இந்த பத்திரிக்கையில் வந்த ஃபோட்டோவை பார்த்து பெரிய பெரிய சினிமா கம்பெனிகள்லாம் அதை புக் பண்ண வந்தாங்க. இதில் மனிதர்கள் தான் இன்னொருத்தர் மாதிரி மேக்கப் பண்ணி வேஷம் போட்டு நடித்ததையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு நாய் ஓநாயாக நடித்த வரலாற்றுக்கு சொந்தமானது தான் நம்ம ரின் டின் டின். நிஜமாக தாங்க, ஓநாயா நடிக்கிறதுக்கு அந்த நாய் புக்காச்சு. ஏன்னா ஒரு படத்தில் நெஜ ஓநாயை வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, ஆனால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாத காரணத்தினால இந்த நாய்க்கு ஓநாய் கெட்டப் போட்டு நடிக்க வச்சுட்டாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இதோட விளைவு என்னன்னா, 1 2 இல்லை, கண்டினியூஸாக 26 படத்தில் இந்த நாய் தான் ஹீரோ. வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சாங்க. அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிற போது நம்ம ரின் டின் டின்னுடைய ஞாபகம் தான் வந்தது. இவரை ஹீரோவாக போட்டு ஒரு படம் எடுத்தாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. வார்னர் பிரதர்ஸனுடைய வரலாற்றையே மாற்றி போட்டுருச்சு நம்முடைய ரின் டின் டின். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரின் டின் டின்னுக்கு வாரத்துக்கு $6000 சம்பளமா.
வாரத்துக்கு 10,000 ரசிகர்கள் கடிதங்கள் வேற எழுதுறாங்க. இதையெல்லாம் அந்த நாய்க்குட்டி எப்படி படிச்சு புரிஞ்சிச்சுன்னு தெரியாது. இதில் இன்னொரு ஒரு பியூட்டி, 1929ஆம் வருஷம்தான் ஆஸ்கர் அவார்டு அந்த விருது வழங்குற அந்த நிகழ்வை தொடங்கினாங்க. அப்படி ஆஸ்கர் அவார்டு முதல்ல தொடங்குற போது யாருக்கு அந்த விருதை கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்தாங்க. இதில் முக்கிய உண்மை என்னன்னா, அந்த சர்வேல அதிகமான மக்கள் குறிப்பிட்ட பெயர் ரின் டின் டின் தான். ஆனால் விருது ஏற்பாடாளர்களுக்கு என்ன மனசுக்குள்ளன்னா, முதல்ல ஒரு பெரிய விருது கொடுக்க போகிறோம், அதை ஒரு நாய்க்குட்டிக்கு கொடுத்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு அதை தவிர்த்துட்டு வேற நடிகர்களுக்கு கொடுத்தாங்களாம். இப்படி ஆஸ்கர் அவார்டுக்கு போகிற அளவுக்கு வந்த ரின் டின் டின்னுக்கு ஹாலிவுட்டில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது. 14 ஆண்டுகள் தொடர்ந்து நடித்து சூப்பர் ஹீரோவா இந்த ரின் டின் டின் இருந்தது. அதுக்கு பிறகு இதனுடைய வாரிசுகள்னு சொல்லி 2-3 நாய்க்குட்டிகளை நடிக்க வச்சாங்க. ஆனால் அது எதுவும் இவ்வளோ பெரிய ஹிட்டாக ஆகலை. சரியா? வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ ஆபத்தில் போய் முடிய போகுதுன்னு நினைக்கிற போது எவ்வளோ பெரிய ஒரு லிஃப்ட் கிடைக்குது பாருங்க. எந்த நேரத்திலையும் நல்லது நடக்கலாம். சிந்திக்கலாமா? நன்றி.